ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்துட்டுள்ள ரொட்டீன் வந்ததும் விளக்கெல்லாம் வச்சுட்டு இது வந்து ஃப்ரைடே ரொட்டீன் தான். அதுக்கப்புறம் டிக்குவுக்கு வந்து சாப்பாடு வச்சேன். அப்புறம் வந்து எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டேன். தக்காளி பாருங்கள் சூப்பராக காய்ச்சி கிடக்கு. அதுக்கப்புறமா விதையெல்லாம் முளைக்க போட்டிருந்தேன்ல, இது எல்லா டைப்பு கீரையும் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சோப்பு கீரை, பச்சை கீரை எல்லாம் இந்த புது மேட்டு வாங்கி போட்டிருந்தோம். ரோட்டு சைடில் சேல் பண்ணுவாங்கள்ல, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன் கோணம் பக்கத்தில் இருந்து. அப்புறம் துணியெல்லாம் மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பைப்பு தான் நம்ம வந்து வாஷ் பேஷனுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். 12 இன்ச்சு பைப்பு, கோல்டு வித்து ஒயிட்டு சூப்பராக இருக்குது. எல்லோரும் பிளாக்குக்கு தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு. ரெசிபி வந்து இன்னொரு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.